படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று மகரம் ராசியை பற்றி பார்க்கலாம். மகரம் கடமை வீரர்கள், கண்ணியம் தவறாதவர்கள். ஒரு வேலையை கொடுத்தால் அதை முடிக்கும் வரை அந்த வேலையை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவர்கள், கர்ம யோகிகள் என்று கூறலாம். அப்பேற்பட்ட மகர ராசியை பற்றி ஒரு சிறு பொதுவான பலன்களை பார்க்கலாம். நல்ல ஒரு கடமையான ராசிங்க. அதாவது நல்ல ஒரு கலை நுணுக்கம், கலை ஆர்வம், பழமையை போற்றக்கூடிய ராசி. பழமையான வழியில் இருக்க வேண்டும், புதிய நாகரிகத்தை பெரிதும் விரும்பாத ராசி என்று கூறலாம். காலத்துக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளும் ராசி. இவர்களுக்கு 2ஆம் இடம் காலபுருஷனின் 11ஆம் இடமாக வருவதால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு இவர்களிடம் சென்று ஐடியா கேட்டால் உடனே அதற்கு தீர்வு சொல்லும் ஒரு ராசி உள்ளதென்றால் அது மகர ராசி தான். வெற்றிக்கான வழியை சொல்பவர்கள். காலபுருஷனின் 12ஆம் இடம் இவர்களுக்கு 3ஆம் இடமாகி 5-10 அங்கே உச்சம் பெறுவதால் தொடர்பால் தொழிலில் வெற்றி பெறுபவர்கள். அதாவது தொடர்பு, சமுதாய தொடர்போ அல்லது பெரிய மனிதர்கள் தொடர்பால் தொழிலில் வெற்றி பெறும் ஒரு அமைப்பு கொண்ட ராசி என்றால் மகரம் ராசி. என்ன ஒன்று, இவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த மாட்டார்கள். தன்னுடைய உடலை பெரிதும் பராமரிக்க மாட்டார்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு அமையும் மனைவி நல்ல ரசனையுள்ள, கலை ரசனையுள்ள மனைவியாக அமைவார். எதிரிகள் ரொம்ப புத்திசாலித்தனமான எதிரிகளை பெற்றவர்கள். அந்த எதிரிகளிடமிருந்து இவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து உயர்நிலை தகுதிகளையும் எதிரிகள் மூலமாக கற்றுக்கொள்வார்கள். ஏன்னா எதிரிங்க புத்திசாலியாக்கிறதுனால அவர்களே இவர்களுக்கு ஐடியா கொடுப்பார்கள். தாயை போன்ற மனைவி உடையவர்கள். என்ன பூர்வீகம் கொஞ்சம் ஆகாத ராசி உள்ளதென்றால் அது மகரம் ராசி. அதேபோல் பார்த்திங்கன்னா சவால் விட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி மகரம் ராசி. ஏன்னா 4-11 இவர்களுக்கு ராசியிலே உச்சம் பெறுவதால் சவால், ஒருத்தரிடம் சவால் விட்டுட்டாங்கன்னா பொருளாதார ரீதியாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமாக சவால் விட்டுட்டா அதில் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு ராசி, வைராக்கியமான ராசி. என்ன ஒன்று, வாழ்க்கையை பெருசாக பரபரப்பாக வாழாமல் ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கி கொண்டு வாழும் ஒரு ராசி. அதே மாதிரி மனைவி இவர்களுக்கு தொழிலுக்கு ஐடியா கொடுத்தாங்கன்னா இவங்களோட மனைவி இவர்களுக்கு பெரும் வெற்றியை கொடுக்கும். ஏன்னா பெரும் வெற்றியை கொடுக்கும், அதே நிலையில் சமுதாயத்தில் கொஞ்சம் மரியாதையும் குறைச்சி வைக்கும். ஏன்னா ப்ளஸ் இருந்தால் மைனஸும் இருக்கும் இல்லையா. ஆக மொத்தத்தில் மகரம் சிகரம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.